எம்பெருமானின் ஆத்ம பந்துகளுக்கு எம்பெருமானை பிரார்த்தித்து விஷ்ணு சகஸ்ரநாமாவளியின் கடைசி பகுதியை பார்ப்போம். சித்தீச பூமிக்கு தலைவர், இவர் அனைத்துக்கும் நல்லவராகவும் நல்லவரானாலும் தலைவனானாலும் பூமியின் சுமையை குறைக்கவே கண்ணனாக பிறந்தபடியால் பூமிக்கே தலைவர். பாபநாசன தைவண்ணி திருடியது ராசக்கிரீடை முதலான கதையை முதத்தை கேட்பவர்களுக்கு பாவத்தை ஒழிப்பவர். சங்கப்பிரன் பரம்பொருளுக்கு அடையாளமான சங்கத்தையும் கைகளில் ஏந்தியவர். தன் வாயமுதத்தை கொடுத்து அத்தை பேணுபவர். நந்தனி தனக்கு மகிழ்ச்சியூட்டும் நந்தகம் என்னும் வாளை ஏந்தியவர். சக்ரி தன் அடியார்களான தேவர்களின் பகைவர்களை அழிக்கும் சுதர்சன சக்கரத்தை தாங்குபவர். சார்ங்கதன்ப நானொலியால் உலகை நடுங்கச் செய்யும் சார்ங்கம் என்னும் வில்லை பிடித்தவர். கதாதர உழிக்காலத்தைப் போல் நெருப்பை கக்கி பகைவர்களை அழித்து அடியவர்களுக்கு இன்பம் கொடுக்கும் கோமோதகி என்னும் கதையை ஏந்தியவர். ரதாங்கபாணி தேரின் ஒரு பகுதி போல் இருக்கும் சக்கராயுதத்தை தயார் நிலையில் பிடித்திருப்பவர். அக்ஷோபிய தன்னிடம் சரணாகதி செய்தவர்களுக்கு அபயம் கொடுப்பதாகிய உறுதியிலிருந்து அசைக்க முடியாதவர். சர்வ பிரகரணாயுத அடியார்களின் துன்பம் போக்கி இன்பம் கொடுக்கும் எண்ணிருந்த ஆயுதங்களை தரித்தவர். இப்படி 1000 நாமங்களுக்கான ஸ்ரீமன் நாராயணனே புருஷோத்தமன், திருமகள் கேள்வன், சரணாகதர், உயிரளிக்கும் மருந்தாய் இருப்பவர், எல்லையில்லாத மங்களகரமான இயற்கை நிலை, வடிவம், பண்புகள், திருவிளையாடல்கள், மேன்மை, எளிமை ஆகியவற்றை உடையவன். இடுக்கண் கலையும் நண்பன், தன் அடியார்கள் வேண்டுவற்றையெல்லாம் கொடுக்கும் வள்ளலாக இருப்பவர், போற்றப்படுபவர், 1000 நாமங்களை சொல்பவர், செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று என்பவர் எம்பாவாய் என்று ஆண்டாள் கூறியது போல் வரமாலி கதீசார்கி சங்கி சக்ரி சனந்தகி சிவன் நாராயணோ விஷ்ணு வாசுதேவோ அபிரக்ஷது என்பது சொல்வது போல் லோகத்தை ரட்சித்து லோகத்தை காப்பாற்றி மக்களுக்கு பயமில்லாமல் நலமான வாழ்வை கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து ராமானுஜரின் திவ்ய திருவடிகளே சரணம்.